knowing the Father, knowing Jesus is the eternal life. It's not a place. Hello? பிதாவையும் அவரோட அனுப்பின தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிகிறதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அனுபவிக்கிறது. ஒரு இடத்தை தேடுறதில்லை, ஒரு இடத்துல போய் நிரந்தரமாக செட்டில் ஆகுறதில்லை. அவருக்குள்ள பிதாக்குள்ளே நம்ம இயங்குகிறோம். அதுதாங்க நித்திய ஜீவன். உங்களுக்கு என்ன ஒரு இடத்துல தங்க தெருவில் நடக்கணுமா? அதெல்லாம் இல்லை, பிதாக்குள்ளே தான் அது எல்லாமே. இப்போ யாரெல்லாம் பரலோகத்தை குறித்து ஒரு கற்பனை வச்சுருக்கீங்களோ, ஐயோ நான் பரலோகம் போவேன், தங்க தெருவு மேலே நடப்பேன், அங்கே அதை காட்டிலும் ஜோக்கான இடம் பிதாவோட. பிதா தான் பரலோகம். எனக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னே, பிதா தான் பரலோகம். பேசுனால நான் புறப்பட்டு போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தி பிற்பாடு வந்து பிதாவின் வீட்டில் தான் சொல்கிறார் ஒழிய பரலோகம்னு சொல்ல. அந்த வசனம் அப்படி தான் இருக்கு. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்திட்டு வந்து உங்களை நான் கூட்டிகிட்டு போய் நான் எங்கே இருக்கேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படிக்கு செய்வேன். என்ன வசனம் அதுதானே? அந்த வசனம் அப்படி தானே இருக்கு. பரலோகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஹலோ, என் பிதாவின் வீட்டில் தோணும். பிதாவின் வீடுனா பிதா இருக்கிற இடம் பரலோகம் தானே இருக்கணும். இல்ல, பிதாவின் வீடு அவர் தான். உங்களுக்கு பரலோகம் எவ்வளோ பெருசுங்க வேணும்? பிதா எவ்வளோ பெருசுங்க? பிதா குமார் பரிசு திரியேக குடும்பம் எவ்வளோ பெருசு? பரலோகம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? அவர் தான் எல்லாத்திலும் நிறைந்தவராக இருக்கிறாரா? அப்படி தானே வசனம் இருக்கு. He filled up everything and complete everything. அதான் வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் நிரப்பி அதை முழுமையாக வைக்கக்கூடியவர். இப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பெருசு உங்களுக்கு பரலோகம் வேணும்? In my father's house are many mansions. Therefore I am going now. Yes சொல்றாரு, நான் புறப்பட்டு போய் I am going now and I will prepare a place for you, then I will come back and I will take you so that you will remain with me forever. Amen. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் வேலையும் கொள்ளணும். இந்த டெர்மினாலஜிலாம் தயவுசெய்து பிதாவோட வீடுனா பரலோகம் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இடத்துல பரலோகத்தை பற்றி சொல்லலை. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believes in him shall go to heaven. அது வசனம் இருக்கா உங்களோட? தன் ஒரே பிற குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் பரலோகம் போவான்னு போட்டிருக்கா? பரலோகம் போவான்னு போட்டிருக்க? இல்லை நித்திய ஜீவன் அடைவான்னு போட்டிருக்கா? அப்போ நித்திய ஜீவன் அடைகிறது பிதாவை அறியறது. பிதாவை அறியறது தாங்க நித்திய ஜீவன். Knowing the Father, knowing Jesus is the eternal life. It's not a place. Hello? அது ஒரு இடம் கிடையாது. பரலோகம் வந்து ஒரு இடம் கிடையாது. ஓகே? இல்லை நித்திய ஜீவன் வந்து நித்திய ஜீவன் ஒரு இடத்துல போய் கழிப்போம் கிடையாது. அது ஒரு நபருக்குள்ளே நாம் கழிக்கிறோம், ஒரு நபரோடு நாம் வாழ்கிறோம். அதான் நித்திய ஜீவன். அல்லேலூயா.